ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பார்க்க வந்த எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோ ரொம்பவும் ப்ளசண்ட்டாக எனர்ஜெட்டிக்காக ரொம்பவும் டிவைனாக இருக்க போகுது. ஸோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். எங்கள் ஊருக்கு பக்கத்தில் இருக்க சுருளி ஃபால்ஸுக்கு நாங்கள் ஒன் டே ட்ரிப்பாக போயிருந்தோம். சிவன் கோயில், சுருளி ஃபால்ஸ், குகை கோயில்னு சொல்லிட்டு ரொம்பவும் டிவைனாக இருந்தது. இந்த சுருளி ஃபால்ஸுக்கு நம்ம உள்ளே போனோம் அப்படின்னா உள்ளே போகிறதுக்கு பெரியவங்களுக்கு 30 ரூபா, சின்ன குழந்தைங்களுக்கு 20 ரூபா. ரொம்பவும் சின்ன குழந்தைங்களுக்கு டிக்கெட் கிடையாது. இங்கேருந்து நம்ம ஒரு 2-3 கிலோமீட்டர் உள்ளே நடந்து போனோம் அப்படின்னா சுருளி ஃபால்ஸ்க்கு நம்ம உள்ளே போயிடலாம். மேலே நல்ல ஃபால்ஸ் தண்ணி வர டைமாக பார்த்து போகணும். இந்த அமாவாசை டைம்னால கூட்டமும் நிறையா இருந்தது. ஸோ மழை காலம்னால தண்ணியும் நிறையா இருந்தது. நாங்களும் டிக்கெட்டு 2 பேருக்கு வாங்கியிருந்தோம். நான், எங்கள் அம்மா, என்னோடய சின்ன தம்பி 3 பேரும் போயிருந்தோம். ஸோ தம்பிக்கு டிக்கெட் இல்லாததுனால அவனுக்கு டிக்கெட் எடுக்கல. அங்கே பஸ் ஃபெசிலிட்டியும் இருக்குது. நடக்க முடியாதவங்க, நடந்து போகிறதுக்கு கஷ்டமாக இருந்துச்சுன்னா நம்ம பஸ்ஸையும் ஏறிக்கலாம். கொஞ்சம் உள்ளே போயிட்டோம் அப்படின்னா நம்ம ஸ்டெப்ஸ் ஒரு 50 ஸ்டெப்ஸுக்கு மேலே இருக்கும். ஏறி மேலே போனோம் அப்படின்னா சூப்பரான ஒரு ஃபால்ஸில் நிம்மதியாக குளிச்சுட்டு சந்தோஷமாக நம்ம திரும்பி வரலாம். பச்சை பசுமையான காடுகளுக்கு நடுவில் தாங்க இந்த அருவி இருக்குது. இந்த அருவி ஒரு மூலிகை தண்ணின்னு சொல்கிறாங்க. ஏன்னா இங்கே நிறைய மூலிகைகளை தொட்டு கடந்து தான் இந்த தண்ணி வருது. அதனால இது தண்ணியை மூலிகை தண்ணின்னு கூட சொல்லுவாங்க. நாங்கள் தண்ணியெல்லாம் குளிச்சுட்டு நம்ம கீழே இறங்கி வந்துட்டோம். எதுக்கு கையில் குச்சி வச்சுருக்கேன்னு பார்த்தீங்கன்னா இங்கே கொஞ்சம் குரங்குகள் நிறைய இருக்குது. ஆல்ரெடி நாங்கள் போனப்போ குழந்தைகளை அட்டாக் பண்ணுறது அந்த மாதிரிலாம் இருந்தது. ஸோ கையில் நம்ம ஏதாவது சாப்பிட்ற பொருள் கொண்டு போனோம் அப்படின்னா கொஞ்சம் ஜாக்கிரதையாக கொண்டு போகணும். ஏன்னா குரங்கு பிடுங்கிட்டு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நம்ம குரங்கை எந்த டிஸ்டர்ப் பண்ணலைன்னா நம்மளையும் டிஸ்டர்ப் பண்ணாது. இருந்தாலும் நம்ம கொஞ்சம் சேஃபாக இருந்துக்கணும் குழந்தைங்க கூட்டு போனோம் அப்படின்னா. இந்த மாதிரி நம்ம கீழே எல்லாமே வந்த பிறகு கீழே ஒரு பெருமாள் கோயில், சிவன் கோயில், விநாயகர், ஆஞ்சநேயர் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமுமா கலந்த ஒரு கோயில் கீழே இருக்குது. சுருளி ஃபால்ஸ்க்கு வர்றவங்க மேலே போய் நீராடிட்டு கண்டிப்பாக இந்த கோயிலுக்கு போயிட்டு தான் கீழேயே வருவாங்க. ஏன்னா அந்த மாதிரி இந்த கோயில் அமாவாசை நிறைய ஒரு விசேஷ நாட்கள் எல்லாமே இந்த கோயில் திறந்தே தான் இருக்கும். ஃபால்ஸும் மேக்ஸிமம் தண்ணி வர ஸ்டேஜில் தான் எப்போயுமே இருக்கும். ஸோ இந்த பக்கம் வரவங்க இந்த சுருளி ஃபால்ஸ்க்கு வர்றதை மறக்காமல் மிஸ் பண்ணாமல் வந்துட்டு போங்க. கோவிலேருந்து கொஞ்சம் நம்ம வெளியே வந்தோன்னா சுருளி வேலப்பர் குகை கோயில்னு சொல்லிட்டு அதில் ஒரு பாதை இருக்குது. அந்த கோயிலுக்குள்ளே நம்ம அமாவாசை பௌர்ணமி அன்னைக்கு மட்டும்தான் அங்கே பூஜைகள் திறந்து இருக்கும். ஸோ அன்னைக்கு அமாவாசையாக இருந்ததுனால எங்களுக்கு போகிறதுக்கு ஒரு சான்ஸ் கிடச்சிது. அதுவும் சிவனோட அனுமதியும் இருந்தது. அதனால எனக்கு ஃபஸ்ட் டைம் அங்கே போகிறதுக்கு சான்ஸும் கிடச்சிது. ரொம்ப நாளாக எதிர்பார்த்தது அங்கே போய் குகை கோயில் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஒரு 2-3 கிலோமீட்டருக்கு உள்ளே நம்ம ஒத்தையடி பாதையெல்லாம் நடந்து வந்துகிட்டே இருந்தோன்னா உள்ளே அந்த கோயிலை ரீச் பண்ணிடலாம். ரொம்பவும் அழகான ஒரு சுற்றி காடுகளுக்கு நடுவில் இருக்கிற ஒரு அமைதியான பிளேஸுங்க. இங்கே வந்தோம் அப்படின்னா நம்ம மனசெல்லாம் லேசாகி நம்ம பிரார்த்திகள் எல்லாமே நடந்த மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும். நாங்கள் போன டயத்தில் அங்கே அன்னதானமும் கொடுத்துட்டு இருந்தாங்க. அங்கேருந்து கொஞ்சம் நம்ம மேலே ஏறி ஸ்டெப்ஸ்க்கு மேலே ஏறி போனோம் அப்படின்னா அங்கே தான் வேலப்பர் கோவில் இருக்குது. சுருளி ஆண்டவர் அப்படின்னு சொல்லிட்டு முருகன் கோயில். நம்ம இந்த ஸ்டெப்ஸில் ஏறினோம் அப்படின்னா மேலே முருகன் கோயில். அங்கேருந்து நம்ம திருப்பி கீழே இறங்கி வந்தோன்னா குகை கோயில். அதாவது பாறைகளுக்கு நடுவில் உள்ள குகைக்குள்ளே சிவன் தானாகவே அமைஞ்சிருக்கிறாரு, சுயம்பு அமைஞ்சிருக்காரு. இந்த கோயிலை எப்பயுமே ஒரு சித்தர் தவம் புரிஞ்சுக்கிட்டே இருப்பாங்க அப்படின்னு நான் கேள்விப்பட்டிருக்கேன். இதுதான் எனக்கு முதல் தடவையாக அங்கே போகிறதுக்கும் அந்த சித்தரை பார்க்குறதுக்கும் அந்த குகை கோயிலுக்குள்ளே போகிறதுக்கு உண்டான அனுமதி எனக்கு இப்போ தான் கிடச்சிது. சுருளி ஃபால்ஸ்க்கு வர்றவங்க இந்த குகை கோயிலை மறக்காமல் பார்த்துட்டு போங்க. மனசு எல்லாமே லேசாயிரும். இது தீர்த்த குளம். இங்கேருந்து எங்கேருந்து வருதுன்னே தெரியாது தண்ணி. ஆனால் எப்போயுமே இந்த இடத்துல இந்த கிணறுல தண்ணி நிறைஞ்சே தான் இருக்கும். தீர்த்த கிணறுன்னு சொல்கிறாங்க. இங்கேருந்து நம்ம கொஞ்சம் மேலே ஏறி போனோம் அப்படின்னா முருகனை பார்த்துட்டு தரிசித்துட்டு வரலாம். மேலே தெரியுது பார்த்திங்களா, அங்கே தான் கோயில் இருக்குது. சின்ன கோயில் தான், இருந்தாலும் ரொம்பவும் அழகாக இருந்தது. இந்த கோயிலில் முருகர், விநாயகர், சிவன், அதுக்கப்புறம் ராமர், லக்ஷ்மணர், நாகதேவதைகள், அதுக்கப்புறம் பார்வதி, இவங்க எல்லாத்தையுமே சேர்ந்த மாதிரி ஒரு கோயில்.
இந்த கோயிலில் வந்து தமிழில் தான் அர்ச்சனை பண்ணுவாங்க. நம்ம யாருக்கெல்லாம் சொல்கிறோம் அப்படிங்கிறத எல்லா மந்திரமுமே தமிழில் உச்சரித்து நமக்கு தெரிகிற மாதிரி சொல்லுவாங்க. நம்மளோட முன்னோர்களோட பேரை சொன்னாலும் அவங்களோட பேர்லையும் அவங்க அர்ச்சனை பண்ணிட்டு கொடுப்பாங்க. மேலே கோயில் பார்த்துட்டு நம்ம இந்த பக்கமாக படியில் கொஞ்சம் இறங்கி வந்தோம் அப்படின்னா நம்ம குகை கோயிலை ரீச் பண்ணிடலாம். குகை கோயிலில் ஆல்ரெடி நிறைய பேர் கூட்டமாக இருந்தாங்க. அந்த குகைக்குள்ளே ஒரு பேர் மட்டும்தான் நம்ம உள்ளே வந்து போக முடியும். ஏன்னா அவ்வளோ ரொம்ப சின்னது. நம்ம 4 அதாவது தவழ்ந்து தான் நம்ம போகணும். அந்த மாதிரி தான் உள்ளே போய் சிவனை பார்க்க முடியும். இங்கே தான் இமயகிரி சித்தர் வந்து தவம் புரிஞ்சாங்க. இந்த குகைக்கு பேர் தான் கைலாச குகை அப்படிங்கிற பேரும் இருந்தது. இங்கே எப்பயுமே அந்த சித்தர் வந்து ஓம் நம சிவாயன்னு சொல்லிட்டு மந்திரத்தை ஓதிட்டே இருப்பாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. நான் இங்கே கோயிலுக்கு வர்றதுக்கு நான் தான் ரொம்ப பிளஸ்டாக ஃபீல் பண்ணுறேன். ஏன்னா ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன். அந்த இடத்துக்கு பக்கத்தில் தான் நாங்கள் இருக்கோம். இருந்தாலும் எனக்கு முதல் முறையாக அங்கே கோயிலுக்கு போகிறது ரொம்பவும் அது என்ன சொல்கிறதுன்னு தெரியல. மனசெல்லாம் ரொம்ப நிறைஞ்ச மாதிரி ஒரு ஃபீல். இந்த சுருளி ஃபால்ஸ்க்கு வர்றவங்க மறக்காமல் இங்கே வந்து இந்த கோயிலை பார்த்துட்டு போங்க. நான் உள்ளே போய் பார்த்தப்பளும் உள்ளே வந்து ஒரு சித்தர் இருந்தாங்க, இந்த பக்கமும் ஒருத்தர் இருந்தாங்க. ஆனால் எப்படி உள்ளே இருக்காங்க அப்படிங்கிற ஒரு அதிசயமும் ஆச்சரியமும் தான் நிறைஞ்சிருந்தது. உள்ளே அவ்வளோ ஒரு சின்ன இடத்துல எப்படி இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போயிட்டு நாங்கள் வந்தாச்சு. அதுக்கப்புறம் எங்கள் அம்மாவும் உள்ளே போய் சுவாமியை பார்த்துட்டு வந்தாங்க. பக்கத்தில் இருக்கிறது வந்து அகத்தியர் சிலை. இங்கே போயிட்டு இன்னும் கொஞ்சம் நம்ம வலது பக்கமாக நடந்து போனோம் அப்படின்னா அங்கே வந்து கன்னிமார்கள் இருக்காங்க. 7 கன்னிமார்களோட சிலையை வந்து செஞ்சு வச்சுருக்காங்க. நம்ம வந்து அந்த கோயிலுக்கும் நம்ம ஒரு போயிட்டு வந்துடலாம் சைடில். இங்கே வந்து எல்லோரும் ஒரு ஆள் உள்ளே போயிட்டு வந்த பிறகு இன்னொரு ஆள் போயிட்டு வந்தாங்க. ஏன்னா அந்த மாதிரி தான் இங்கே வந்து போகவும் முடியும். அந்த கன்னிமார் கோயில்னு சொன்னேன்ல, அந்த கன்னிமார் கோயிலுக்கு போகிற வழியில் அந்த குகைக்கு கீழே வந்து நிறைய பேர் கல் அடுக்கி வச்சுருந்தாங்க. இந்த கல் வந்து அவங்களோட பிரார்த்தனைகள் நிறையா இருந்திருக்கும். அது வந்து நடக்கணும் அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காக இருந்தது. எனக்கும் சில பிரார்த்தனைகள் இருந்தது. அதுவும் நல்லபடியாக நடக்கணும் அப்படிங்கிற ஒரு தாட்டில் அங்கே கல்லும் நானும் வச்சேன். இந்த வீடியோ பார்க்குற உங்களுக்கும் ஒரு நியாயமான நல்ல ஒரு காரணத்தோட பிரார்த்தனைகள் இருந்தால் அது கண்டிப்பாக நிறைவேறணும் அப்படிங்கிறத நான் கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேன். நான் கல் அடுக்கி வச்சுட்டு மற்றவங்க கல் அடுக்கி வச்சுருப்பாங்க, அதையே எந்த டிஸ்டர்பன்ஸும் பண்ணாமல் நான் ஒரு ஓரத்தில் அடுக்கி வச்சுட்டு தான் வந்தேன். மற்றவங்களோட எந்த பிரார்த்தனைகளோட கல்லையும் டிஸ்டர்ப் பண்ணவே இல்லை. அதுக்கப்புறம் கொஞ்சமாக நம்ம இந்த பக்கம் நடந்து வந்தோம் அப்படின்னா கன்னிமார் கோயிலை நம்ம ரீச் பண்ணிடலாம். இந்த அடர்ந்த காடுகளுக்கு நடுவில் அருவியோட சத்தத்தில் நீரோட்டத்தோட சத்தத்தில் ரொம்பவும் அமைதியான ஒரு குகைக்கு நடுவில் ஒரு கன்னிமார் கோயில்னு கூட சொல்லலாம். ரொம்பவும் மனசு ப்ளசண்ட்டாக இருக்கும் இங்கே வந்தோம் அப்படின்னா. அப்போ தான் பூஜையும் நடந்து முடிஞ்சிட்டு இருந்துச்சு. நாங்கள் போகிற டயத்தில் சாமி கும்பிட்டுட்டு பக்கத்தில் குகை கோயில்கிட்டேயேவும் அன்னதானமும் போட்டுட்டு இருந்தாங்க. அங்கேயே இருந்து சாப்பிட்றலாம் அப்படின்ட்டு நாங்கள் சாப்பிட போனோம். கோவிலுக்கு போனதுலேயே நாங்கள் தான் லாஸ்ட்டாக இருந்தோம். அதுக்கு முன்னாடி நிறைய பேர் சாப்பிட்டுட்டே இருந்தாங்க. எவ்வளோ பேர் வந்தாலும் திருப்பி சமைச்சு போட்டுட்டு தான் இருந்தாங்க சலிக்காமல். சாப்பாடும் அவ்வளோ அருமையாக இருந்துச்சுங்க, ரொம்பவும் சூப்பராக இருந்துச்சு. சாம்பார், ரசம், பொரியல் அப்படின்னு சொல்லிட்டு சூப்பராக இருந்துச்சு சாப்பாடு. அவ்வளோ அருமையாக இருந்தது. நல்லா வயிறார சாப்பிட்டுட்டு அங்கேயே கொஞ்ச நேரம் உக்காந்துருந்தோம். அங்கே இருக்க காற்று, அந்த பச்சை பசேல்னு காட்டுக்கு நடுவில் குருவி சத்தத்துக்கு நடுவில் கொஞ்ச நேரம் அங்கேயே டைம் ஸ்பெண்ட் பண்ணோம். அடுத்ததாக கொஞ்சமாக நடந்து போனோம். கொஞ்சம் இல்லைங்க, கொஞ்சம் நிறையவே நடக்கணும். அதனால் கொஞ்ச நேரம் அங்கேயே உட்காந்துட்டு நடந்து வந்தோம். எங்கன்னு பார்த்தீங்கன்னா அங்கேயே சுருளியில் இருக்கக்கூடிய கோடி லிங்கம் கோயிலுக்கு தாங்க. அங்கே வந்து கோடிக்கு மேலே லிங்கங்கள் இருக்குது. அவங்க நேர்த்தி கடனுக்காக லிங்கத்தை செஞ்சு கொண்டு வந்து இங்கே வந்து வச்சு அங்கேயே பிரதிஷ்டையும் பண்ணுவாங்க. இங்கே சிவராத்திரி பிரதோஷம் அன்னைக்கெல்லாம் நல்ல விசேஷமாக இருக்கும் இந்த கோயிலில். இந்த கோயிலோட சிறப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா எல்லா சிலைகள் எல்லாமே ஒவ்வொரு கல்லுலையுமே செதுக்கி செஞ்சு வச்ச சிலைகள் தாங்க. இங்கே இருக்க ஒவ்வொரு சிவனும் அவங்க பிரார்த்தனைக்கு ஏற்ற மாதிரி அவங்க செஞ்சு வைக்கிறேன்னு சொல்லிட்டு கொண்டு வந்து வச்சது தான் இவ்வளோ அதிகமான சிவனை வந்து இந்த கோயிலில் உருவாக்கியிருக்கு. இந்த கோயிலில் எல்லா அமாவாசை பிரதோஷம் இந்த மாதிரி விசேஷ நாட்கள் எல்லாமே சிவனுக்கு அர்ச்சனையும் அபிஷேகமும் நடக்கும். நம்மளுக்கு தேவையான டயத்தில் நம்ம இங்கே வந்து நம்மளோட பேர் கொடுத்து அர்ச்சனையும் பண்ணிக்கலாம்.
நாங்கள் போன அன்னைக்கு வந்து அமாவாசைனால நல்ல சிறப்பான பூஜைகள் நடந்துட்டு இருந்துச்சு. எல்லா சிவனுக்குமே அன்னைக்கு பிரதிஷ்டையும் பண்ணி ஹோமங்கள் எல்லாமே நடத்திட்டு இருந்தாங்க. இந்த கோயிலில் வந்து சுயம்பா வந்த சிவன் தாங்க. பாக்கி எல்லாமே செஞ்சு ஆளுங்க கொண்டு வந்து வச்சது தான் சிவன். இந்த ஒரு சிவன் மட்டும் சுயம்பு லிங்கமாக வளர்ந்துருக்கிறாரு. இந்த கோவிலோட மற்றொரு சிறப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு முனிவரோட சிலைகளையும் ஒரே கல்னால் செதுக்கி அந்த முனிவரோட பேர், அவங்க வாழ்ந்த வருஷம் எல்லாத்தையுமே கீழே வந்து செதுக்கியிருக்காங்க. நமக்கு தெரியாமல் முனிவர்களோட பேர் எல்லாத்தையுமே நம்ம இந்த கோயிலுக்கு வந்தோம் அப்படின்னா நம்ம ஈஸியாக தெரிஞ்சுக்கலாம். இது மட்டும் இல்லாமல் இங்கே வந்து பெரிய நடராஜர் சிலையும் இருக்குது. இந்த நடராஜர் சிலை வந்து இதே மாதிரி தான் கல்லுனால் செதுக்குனது தான். இது மட்டும் இல்லாமல் இங்கே வந்து தேனி மாவட்டத்திலேயும் பெரிய லிங்கமும் இங்கே தான் இருக்குது, பெரிய நந்தியும் இங்கே தான் இருக்குது. இங்கே உள்ளே போகிறதுக்கு நம்மளுக்கு ஒரு ஆளுக்கு 50 ரூபா சார்ஜ் பண்ணுறாங்க. உள்ளே வந்து நம்ம ஃபோன் திங்ஸ் எதுவுமே அலோடு கிடையாது, எல்லாமே வெளியே கொடுத்துட்டு தான் போகணும். டோக்கன் நம்பர் கொடுப்பாங்க, அந்த டோக்கன் நம்பரை எடுத்துகிட்டு நம்ம உள்ளே போய்க்கலாம். பாக்கி சாதனங்கள் எதுவுமே நம்ம எடுத்துகிட்டு உள்ளே போகக்கூடாது. உள்ளே வந்து நம்ம அமைதியாக உட்காந்து தியானம் பண்ணுறதுக்கும் மனசை ஒருநிலைப்படுத்துறதுக்கும் ஒரு நல்ல இடமா இருக்கும். அங்கே முக்கியமான விஷயம், அந்த லிங்கத்துக்குள்ளே போகிறப்போ நம்ம மொபைல் எடுத்துகிட்டு போகவே கூடாது. உள்ளே வந்து ஃபோட்டோ எடுக்கிறதுக்கும் வீடியோ எடுக்கிறதுக்கும் அங்கே வந்து அனுமதி கிடையவே கிடையாது. உள்ளே வந்து நம்ம தியானம் பண்ணுறதுக்கும் மனசை ஒருநிலைப்படுத்துறதுக்குமான ஒரு நல்ல இடமா நினச்சி தான் போகணும். உள்ளே வந்து என்ன இருக்குது அப்படின்னா, கீழே வந்து 5 முக விநாயகர், மேலே பிரம்மா, அடுத்து விஷ்ணு, அதுக்கும் மேலே சிவன் இருக்காருங்க. இந்த சிலைகளை வந்து நல்லா பிரம்மாண்டமாக பார்க்குறதுக்கு ரொம்பவும் அழகாக ரம்மியமாக இருக்கிற மாதிரி ரொம்பவும் பிரம்மாண்டமாக பண்ணியிருக்காங்க. அந்த சிலைகளை பார்க்குறவங்க யாருமே சிலைன்னு சொல்லவே மாட்டாங்க, அவ்வளோ பார்க்குறதுக்கு தத்ரூபமாக இருக்கும். இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்க சிவன் கூட கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பிரதிஷ்டை பண்ணி வச்ச சிவன் தாங்க. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் யாரோ கொண்டு வந்து வச்சுட்டு போயிருக்காங்க. இந்த வீடியோவில் உங்களுக்கு பார்க்குறதுக்கு எப்படி இருக்குன்னு தெரியலங்க, ஆனால் நீங்கள் நேரில் வந்து இந்த கோயில் முழுவதும் பார்த்தீங்கன்னா நீங்கள் உங்களையே மறந்துடுவீங்க. அந்த மாதிரி ஒரு வைப்ரேஷன் உள்ள கோயிலுங்க. அடுத்து என்னங்க, இந்த ஒரு நாள் சிவன் கூடயே இருந்து சிவனை பற்றியே நினச்சிட்டு இருந்தது. நாள் போனதும் தெரியல, நேரம் போனதும் தெரியல. காலையில் வந்தது சாயங்காலம் வரைக்கும் ஆயிடுச்சுங்க. இவ்வளோ நேரம் வீடியோவை முழுசாக பார்த்த அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் நன்றி. இந்த வீடியோ உங்களையும் ரொம்பவும் என்டர்டெயின்மெண்ட் பண்ணியிருக்கும்னு நான் நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நிறைய பயனுள்ள வீடியோகளுக்கு நம்மளோட சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைபும் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான வீடியோவில் உங்களை வந்து மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் டாட்டா.